Taste the Daily. அண்மை செய்தி. திருச்சி மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தந்துள்ள கழக பொதுச் செயலாளரை வரவேற்க வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகைகளை அகற்றி காவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இதனை கண்டித்து கழக நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்திலே திருச்சி மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி உற்சாகமான வரவேற்பை தமிழகம் முழுவதும் அளித்து வருகிறார்கள். மூன்றாம் கட்ட பிரச்சாரத்தில் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்திலே தொடங்குகிறார். 23, 24, 25 ஆகிய 3 நாட்களுக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். செல்லுகிற இடங்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியையும் பதாகைகளையும் அதே போன்று பேனர்களையும் வைத்திருக்கிறார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஸ்டாலினுடைய ஏவல் துறையாக இருக்கக்கூடிய காவல்துறை பல்வேறு இடங்களில் அந்த கொடி கம்பங்களை அவர்கள் குடுங்கி செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாகி கழக நிர்வாகிகளோடு அராஜகத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் முழுவதும் வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சியுடைய கொடிகள், பதாதைகள், விளம்பர பேனர்கள், கொடி கம்பங்கள் அனைத்தையும் திருச்சி மாநகர மாவட்ட கழகம் சார்பிலே நீதிமன்றம் அருகே வைக்கப்பட்டிருந்த கொடி கம்பங்களை காவல்துறையினர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஏவல் துறையாக மாறி பிரதான எதிர்க்கட்சியினுடைய ஜனநாயக குரல்களை நசுக்கும் விதமாக மாநகராட்சியுடைய குப்பை அள்ளக்கூடிய வண்டியில் அதை போட்டு செல்லக்கூடிய காட்சி என்பது அதாவது பார்க்கிற மக்களை கூட வேதனை அடையக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பிரதான ஒரு எதிர்க்கட்சி இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசாக இருக்கிறது. பல்வேறு நிகழ்வுகளிலே இந்த அரசு தோல்வி அடைந்திருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்களை சுட்டிக்காட்டி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எழுச்சி உரை ஆற்றி வருகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வரவேற்கும் விதமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்சி கொடிகள், பேனர்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக காவல்துறையினர் அகற்றி வருவது யார் இவர்களுக்கு இந்த உத்தரவை இட்டது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது திருச்சி மாநகர் மாவட்ட கழக சார்பிலே மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் தலைமையிலே அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் அந்த கொடிக்கம்பங்கள் அவிழ்க்கப்பட்டும் அந்த குப்பை வண்டிகளிலே அதை கொண்டு சென்று ஏதோ குப்பைகளை அள்ளி செல்வது போல செல்லக்கூடிய கட்டாயத்தின் பேரிலே இந்த நிகழ்வை காவல்துறையினர் அரங்கேற்றம் செய்வதாக கட்சியுடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அந்த கட்சி கொடிக்கம்பங்களை அவிழ்த்து குப்பை வண்டியிலே அள்ளி சென்றனர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கழக நிர்வாகிகள் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.